ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சோனியோட 200 MP மொபைல் கேமரா வரப்போது அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 18 ப்ரோவோட மாஸ் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு, அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி தரப்புலேருந்து 2 ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அது ஒர்த்தா இல்லைன்றத ஒரு குயிக் ரிவ்யூவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் டிராகன் அண்ட் மீடியாடெக்குக்கே சவால் விடுற அளவுக்கு யூனிசாக் ஒரு புது ப்ராசரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராசர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், அது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன ஒன்னோட தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, ஓப்போ இப்போ வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்போ வந்து Find X கம்பேர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஐஃபோன் 16 ப்ரோவோட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விட இது பெட்டராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Find X8 அல்ட்ராவில் புதுசாக ஒரு பிசிக்கல் பட்டன் வச்சிருக்காங்க. அதாவது ஆப்பிள் 16 சீரீஸில் எப்படி அந்த ஆக்ஷன் பட்டன் இருந்துச்சோ அதே போல் இவங்களும் ஒரு பிசிக்கல் பட்டன் வச்சிருக்காங்க. கேமராக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Find X பார்த்தீங்கன்னா காம்பேக்டா இருக்கு, கைக்கு அடக்கமா இருக்கு. கேமரா மாடலும் சூப்பரா இருக்கு, அந்த ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த போட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு, அந்த போட்டோஸ்லாம் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, 16 ப்ரோவோட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது திக்னஸ் பாத்தீங்கன்னா 16 ப்ரோ பாத்தீங்கன்னா 8.25 மில்லிமீட்டர் இருந்துச்சு, எங்களுக்கு பாத்தீங்கன்னா 7.8 மில்லிமீட்டர் ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து டிஸ்பிளேக்கான ஒரு ஸ்பெஷல் லெவல் சிப் இன்பில்டாக பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபோன் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Find X மற்றும் Find X8 அல்ட்ரா வந்து ஐஃபோன் 16 ப்ரோவோட பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுன்ற மாதிரி இப்போ ஓப்போ சொல்லியிருக்காங்க. எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுன்றது லான்ச்சுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, மோட்டோரோலாவோட எட்ஜ் 60 ஃபியூசர் அது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில் கிடச்சிருச்சு. மோட்டோரோலாவோட எட்ஜ் 60 ஃபியூசரை பொறுத்த வரைக்கும், மோட்டோரோலா எட்ஜ் 60 ஃபியூசரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆக போகுது. ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆக போகிற இந்த மோட்டோரோலா என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மீடியாடெக்கோட ப்ராசஸரோட போயிருக்காங்க. மீடியாடெக்கோட ப்ராசஸரோட போய் இவங்க எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதில் என்ன ப்ராசஸர் வரலான்னு கேட்டிங்கன்னா, மீடியாடெக்கோட லேட்டஸ்ட் ப்ராசஸரோட 7300 அப்கிரேட் ஆன 7400 சிப்செட் வரப்போகுது, 4 nm சிப்செட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா சோனியோட லிட்டியாவோட 700 சீரிஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 MP, அதுக்கப்புறம் 30 MP செகண்டரி கேமரா வரப்போகுது, 32 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. இது வந்து இப்போ வந்து குளோபலில் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ மதிப்பில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டை 33,100 கிட்ட வருது. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது இது இந்த ப்ரைஸ்க்கு வருமானு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 30,000 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி லான்ச் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங் வந்து அவங்க ட்ரைஃபோல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ட்ரைஃபோல்டை எந்த மாதிரியான பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இசட் எப்படி இருக்குமோ அதே போல தான் ஒரு இசட் வடிவிலான ட்ரைஃபோல்டை தான் கொண்டு வர போகிறாங்க. இப்படி ஒரு ஜிங்க் மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த ட்ரைஃபோல்டோட பேட்டர்னில் நான் ஃபுட்டேஜ் காமிப்பேன், அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து UFC போட்டிருக்கு, சைட் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஒரு வித்தியாசமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இசட் மாதிரி எல்லா ஃபோல்டையும் மடக்கிற மாதிரி, இது வேற மாதிரி மடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டு வந்து வேற லெவல் மெக்கானிசத்தோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் தேர்ட் குவார்ட்டர் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ரியல்மி தரப்புலேருந்து 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஃபோனை பற்றி நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக பேசியிருக்கோம், எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ரியல்மி 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஃபோனோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம். 2 ஃபோன் என்ன கேட்டிங்கன்னா, ரியல்மி P3 அண்ட் P3 அல்ட்ரான்ற ஃபோனு. ஃபர்ஸ்ட் P3 பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி P3 பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக 6GB RAM 128GB வேரியண்ட் வச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 16,999, 8GB RAM 128GB வேரியண்ட்டாக ஒரு 1000 கூட வச்சு 17,999, 8GB RAM 256GB வேரியண்ட்டா ஒரு 2000 கூட வச்சு ஒரு 19,999 வச்சிருக்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம Realme P3 அல்ட்ரான்ற போனை பாத்தீங்கன்னா பேஸ் மாடல்ல 8GB 128GB வேரியண்டா வச்சு 26,999 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்டா 27,999, ஹையர் மாடலான 12GB RAM 256GB வேரியண்டா 29,999 வச்சிருக்காங்க. ஹையர் மாடல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா 100,000 ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி தெரிஞ்சுங்க. இதுக்கு ஆல்ரெடி
ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ரியல்மி P3க்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி நோட் 14 இருக்கு. 19,000 அதாவது 18,999 ரூபாய்க்கு சேல்ஸ்ல இருக்கு. அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா iQOO Z9s இருக்கு. 19,999 ரூபாய் இருக்கு. இது மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வேணும்னு கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க ரியல்மி P3 பர்ச்சேஸ் பண்ணுங்க. P3 அல்ட்ராவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா Poco X7 Pro இருக்கு. 27,999 ரூபாய்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் லான்ச் ஆன iQOOட Neo 10R இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 26,999 ரூபாய்க்கு பேஸ் ரேட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வோடாஃபோன் ஐடியாவோட 5G வந்துருச்சு. அதாவது VI 5G இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா அதோட பிரைஸ் லீக் ஆயிருச்சு. பிரைஸ் கிடைச்சிருக்கு. போஸ்ட்பெய்ட் பிளானும் ப்ரீபெய்ட் பிளானும் கிடைச்சிருக்கு. என்ன பிரைஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் VI வந்து இந்த இயருக்குள்ள 5G ரோல் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டவுட் வரும். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்துக்கு ஒரு டவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 100 டவர்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 100 டவர் 2400 டவர் அப்படி வருது. இதை நம்ம இந்த விளம்பரத்தை வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதை தாண்டி 5G பிளான் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 5G பிளான் எங்க லான்ச் பண்ணிருக்காங்க? மும்பைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. மும்பைக்கு லான்ச் பண்ண இவங்க 5G அன்லிமிட்டட் 5G ஏர்டெல் எப்படி கொடுக்குறாங்க, ஜியோ எப்படி கொடுக்குறாங்க, அதே போல அன்லிமிட்டட் 5G கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க வந்து 229 அதாவது 299 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ரீபெய்ட் பிளான் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். 1GB பிளான்லேயே உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கொடுக்குறாங்க. ஏர்டெலும் ஜியோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2GB பிளான் ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 1GB பிளான்லேயே உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 SMS பெர் டே பாக்கி எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்க போகிறதா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்பெய்டு யூஸருக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 450 ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்ற இதை கம்பேர் பண்ணக்குள்ள வந்து இவங்க வந்து 1GB பிளான்லேயே கொடுக்குறது நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் 1GB பிளான்லேயே இருக்கு, 1.5GB பிளான்ல இருக்கு, 2GB பிளான்ல இருக்கு. எல்லா வகையான பிளான்லயும் இவங்க வந்து அன்லிமிட்டட் 5G கொடுக்குறாங்கன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் 10 பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது கூகுள் பிக்சல் 10 சீரிஸ் இனிமேல் இந்த வருஷத்துக்கு எண்ட்ல வரப்போகுது. கூகுள் பிக்சல் 10 சீரிஸ்ல வந்து பழைய சிப்செட்டே வச்சு யூஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதாவது கூகுள் பிக்சல் 9 சீரிஸ்ல யூஸ் பண்ண Tensor G4 சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்கன்ற ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ரூமருக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. கூகுள் வச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா டென்சாரோட G5 சிப்செட்டோட தான் நாங்க வரப்போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கஸ்டம் கேமரா ISP கொண்டு வர போறாங்க. அதனால வந்து இதுல வந்து கேமராவும் நல்லா இருக்கும். கூகுள் கேமரா வேற லெவல் பண்ணுவாங்க கூகுள் பிக்சல் சீரிஸ்ல. அதனால இப்போ வந்து அவங்க Tensor G5 சிப்ஸோட வர போறது, அது மட்டும் இல்லாம கேமரா கஸ்டம் கேமரா கொண்டு வர போறதையும், அதனால அவங்களோட ஓன் கேமரா கொண்டு வராங்க. எப்படி இதை கொண்டு வராங்கன்றத மேற்கொண்டு அப்டேட் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா பெப்பிள்ஸ் தரப்புலேருந்து, அதாவது பெப்பிள்ஸ்ன்ற ஒரு பழைய பிராண்ட் இப்போ மீண்டும் கம்பேக் கொடுக்கறதுக்காக பெப்பிள் ஓஎஸோட 2 வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வாட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா Core 2 Duo, அதுக்கப்புறம் Core Time 2ன்ற மாதிரி 2 வாட்சஸ் லான்ச் பண்ண போறாங்க. அதோட அனௌன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல என்னென்ன இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. Core 2 Duo பொறுத்தவரைக்கும் குயிக் ஸ்விட்ச் 1.26 அல்ட்ரா கிறிஸ்ப் பிளாக் ஒயிட் அண்ட் பெப்பர் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 பிளஸ் பெப்பிள்ஸ் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ் மூலமா வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்சும் 100 வாட்சஸ் கொடுக்கும்போது இவங்க 10,000 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து லைட் வெயிட்டா கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாலிகார்பனேட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. IP-X8 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்போன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர், ஸ்டெப் அண்ட் ஸ்லிப் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 30 டே பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. அப் டு நீங்க வந்து ஹாட் புஷ் பண்ணீங்கன்னா 7 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேம்பஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதோட பிரைஸ் என்னன்றது இப்போதைக்கு தெரியல. இது வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன பிரைஸ்க்கு வருதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Core Time 2 பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வர கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கொண்ட 64 கலர் பேப்பர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 10,000 பெப்பிள் ஆப்ஸ் அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 டே பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிளாட் கிளாஸ் லென்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் IP-X8 கொடுக்குறாங்க. ஸ்டெப் ஸ்லிப் ட்ராக்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து இதோட அனௌன்ஸ் கிடைச்சிருக்கு. இதோட பிரைஸ் வந்து அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸ் என்ன எதிர்பார்க்கறேன்னு கேட்டீங்கன்னா Core 2 Duo பொறுத்த வரைக்கும் 12,905 ரூபாய்க்கும், Core Time 2 பொறுத்த வரைக்கும் 19,490 ரூபாய்க்கும் அமெரிக்கா மதிப்புல இவங்க வந்து இந்த வருஷம் ஜூலை மாசத்துல லான்ச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆசஸ் தரப்புலேருந்து ஒரு ப்ளூடூத் மவுஸை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே சைலண்ட் மவுஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது கிளிக் பண்ணக்குள்ள நம்ம சைலண்டா இருக்கும், ஒர்க் பண்ற இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள நம்ம மவுஸை கடற்கடன்னு கிளிக் பண்ணக்குள்ள அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கக்குள்ள இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு கிளிக் பண்ற சவுண்ட்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் ஆசஸ் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு சைலண்ட் மவுஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைலண்ட் மவுஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 வந்து ட்ராக் ஆப்டிக்கலோட கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 800 1200 1600 அப்படின்ற மாதிரி டிபிஐ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 பட்டன்ஸோட வருது, ஸ்க்ரோல் வீல் வருது, அதுக்கப்புறம் வந்து டைப் பேட்டரியோட வருது. டைப் என்ன டைப் பேட்டரியோட வருது பார்த்தீங்கன்னா 1X பேட்டரி AA பேட்டரி போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 48 கிராமோட வருது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான காம்பேக்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் கலரை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் வருது. அதுக்கப்புறம் 3 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுவோம் அல்லது அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க கேட்டீங்கன்னா ஒரு 899 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அமேசான்ல ஆஃபர் பிரைஸ் இது. இந்த பிரைஸோட ஆஃபர் லிங்கோட இது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ஒரு நல்ல மவுஸ் ஒரு ஆசஸ் தரப்புல இருந்து ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து ஒரு பட்ஜெட்ல வயர்லெஸ் மவுஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நம்ம பார்க்க பிரச்சனை போட் தரப்புலேருந்து ஸ்ட்ராங் இன்ஃபினிட்டின்ற மாதிரி ஒரு வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்ச் லான்ச் ஆக போது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் 25ஆம் தேதி. இதில் அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். போட் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்டான வாட்ச் கொண்டு வர போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 25ஆம் தேதி வரப்போது. இது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 550 mAh பேட்டரியோட 15 days பேட்டரி லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணுறதே பேட்டரி லைஃப் அதிகமாக கொடுக்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1 hour சார்ஜ் போட்டாலே ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இதில் வந்து வேற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் அப்டேட் பண்ணல. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். இது பார்த்தீங்கன்னா வந்திருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். 1.8 inch கொண்ட டிஸ்பிளே வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 8 color ஸ்ட்ராப் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்லி டிசைன் ப்ளூடூத் காலிங்கோட வரப்போது. இது என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுன்றதை அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணி சொல்கிறேன். மார்ச் மாதம் 25ஆம் தேதி 12 மணிக்கு இது வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா அதாவது ஸ்னாப் டிராகனுக்கும் மீடியாடெக்குக்கும் டஃபஸ்ட் காம்படிட்டிவ் கொடுக்குற மாதிரி இன்னொரு பிராண்டை வந்து எல்லா ஃபோனுக்கும் ப்ராசஸர் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபோன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிசாக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேற லெவல் புரட்சி ஏற்படுத்துற மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. 5G ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிசாக் T8300 சிப் செட்டு. இது வந்து 6 nanometer ப்ராசஸராக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கனெக்டிவிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேட்டிலைட் கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது நம்ம பார்க்கக்குள்ள இதில் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால 6 nanometer ப்ராசஸராக இருந்தாலும் சேட்டிலைட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முந்தின ஜென்ரேஷனோட இது வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 5,10,000 பாயிண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இவங்க பாயிண்ட் இப்போதைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டன்னிங் டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஸ்மூத் அண்ட் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் HDR வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7th gen VVI மேஜிக் இன்ஜின்ஸ் கொடுத்துருக்கிறதுனால 108 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் பண்ணும். யூனிசாக் இப்போ வந்து முன்னே விட நல்லா ஸ்பெக் இம்ப்ரூவ் பண்ணி ப்ராசஸர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் நாய்ஸ் ரெடியூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வந்து 3.0 கொடுத்துருக்காங்க. கால் கிளியராக கேட்கறதுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ 2.0 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 3rd gen ஸ்மார்ட் நாய்ஸ் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கேமிங்கில் வந்து நீங்கள் 90 FPS வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி விளாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் தரமாக இருக்குது. ஆனால் வந்து ப்ராசஸர் வந்து 6 nanometerன்றதுனால கொஞ்சம் சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காம்படிட்டிவ்ல யூனிசாக்கும் நாங்களும் இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து பட்ஸ் ஏர் 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஸ் ஏர் 7 என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, இது ஒரு ஸ்பெக் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ரைஸை மட்டும் தெரிஞ்சுங்களா. ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இது பட்ஸ் ஏர் 7 3299 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஒரு 500 ஆஃபர் போக 2799 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எப்போ அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 24 அவைலபிளாக இருக்கும். அவைலபிளாக இருக்கிற நேரத்தில் இந்த ஆஃபர் லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஆஃபர் லிங்க் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ வந்து ரியல்மி வெப்சைட்டில் அப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். வேற எங்கே அவைலபிளாக இருக்குன்ற அவங்க கிளியராக சொல்ல. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட Z Flip FE பற்றி டீல் கிடைச்சிருக்கு. சாம்சங் கேலக்ஸி Z Flip FE பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர சாம்சங் தரப்புலேருந்து ஃபர்ஸ்ட் FE ஃபோனு. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான எக்ஸினோஸ் 2500 சிப்ஸோட வரப்போகுது. சாம்சங் வந்து இனிமேல் அவங்க ஓன் ப்ராசஸரை நம்பி தான் இருக்க போகிறாங்க. அதுக்காக தொடக்கப்புள்ளியாக வந்து இந்த அதாவது Z Flip FEல டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சோனி தரப்புலேருந்து ஒரு 200 MP கேமரா வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் 200 MPனா சாம்சங் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. HP9 200 MP கேமராவை எல்லா ஃபோனுக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சோனி என்னடா நாங்கள் கேமராவில் கிங்காக இருக்கிறோம், எங்களோட நீங்கள் 200 MP கேமரா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் வரல அப்படின்னு சொல்லி இவங்க 200 MP எந்தெந்த ஃபோனு கொடுத்தாங்க, விவோ X100 அல்ட்ரா, விவோ X200 ப்ரோ, Xiaomi 15 அல்ட்ரா, அதுக்கப்புறம் விவோ X200 அல்ட்ரா, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா, இதுக்கெல்லாம் வந்து சாம்சங் கேமரா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப் வைக்கிறதுக்கு மாதிரி சோனி வந்து 1/1.3 இன்ச்சோட பெரிய சென்சாரோட சோனி வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 200 MP சென்சார் வரப்போகுது. இந்த சென்சார் வந்து எந்த ப்ராசரோட ஒர்க் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஃபிளாக்ஷிப் ப்ராசர் வரப்போகுதுல அந்த ஃபோன்ஸ்லாம் இவங்க இந்த ப்ராசர் இந்த கேமரா கொடுக்க போறாங்க. அதாவது Dimensity 9500 சப்போர்ட் பண்ற மாதிரியும் Snapdragon 8 Elite 2 சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்க வந்து ஒரு கேமரா ஒர்க் பண்ணி கண்டிப்பா கொடுக்க போறாங்க. அது வந்து இந்த ப்ராசர்லேருந்து அதாவது இந்த வருஷம் வரப்போற ஃபிளாக்ஷிப் ப்ராசர்ல கொண்ட ஃபோன்ஸ்லாம் இந்த சோனி கேமரா வச்சு நம்ம பார்க்கலான்ற மாதிரி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. வேற லெவல் இது பிளான்ன்றது என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஐஃபோன் 18 ப்ரோவை பற்றி பார்க்க போகிறோம். ஐஃபோன் 18 ப்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐஃபோன் 16E பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16E பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தமான மோடம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது செல்லுலார் மோடம் C1 மோடம் சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க ஆப்பிள். அதை பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட்டாக என்ன பண்ண போகிறாங்க, அதே தான் ஐஃபோன் 17 சீரீஸ்க்கு வரப்போகுது. அதை விட அப்டேட்டாக என்ன எப்போ வரப்போகுது கேட்டிங்கன்னா C2-வை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 18 ப்ரோ சீரீஸில் வருன்ற மாதிரி இப்போதைக்கு ஆப்பிள் தரப்புலேருந்து ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு வரப்போ பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஐட்டல்லேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னா ஒரு 5G ஃபோன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5G ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா வேற லெவல் AI ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரும். ஐட்டல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஐட்டல் வந்து அதாவது ஒரு லாங் டைம் யூஸ் பண்ணுற ஹார்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு கேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவராலாக புஷ் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த ஐட்டல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7.8 mm அல்ட்ரா ஸ்லிமோட வந்திருக்கு இந்த போன். அது மட்டும் இல்லாமல் இந்த போன் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 சிப்செட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து ஒரு 6000 கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. ஒரு 6000 கீழே Dimensity 6300 சிப்செட் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல காம்படிட்டிவா இருக்குன்றது என்னோட கருத்து. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, DM இருக்கு, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதனால நம்ம வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.